புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேளாண்மை பொறியியல் துறை மூலம் உழவு செய்த டிராக்டர்களை வேறு மாவட்டத்திற்கு அனுப்பும் அதிகாரிகளின் முடிவுக்கு விவசாயிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளின் பயன்பாட்டுக்காக தமிழ்நாடு அரசு சார்பில் வேளாண்மை பொறியியல் துறைக்கு டிராக்டர், நெல் அறுவடை இயந்திரம், நிலக்கடலை செடி பிடுங்கும் இயந்திரம், தேங்காய் பறிக்கும் இயந்திரம், புல்டோசர், ஜேசிபி போன்றவை வழங்கப்பட்டு உள்ளன. அதில் மாவட்டத்தில் உள்ள 13 ஊராட்சி ஒன்றியங்களுக்கும் உழவு செய்த ஒன்றியத்திற்கு 3 டிராக்டர்கள் வீதம் 39 டிராக்டர்களை தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது. இதனை விவசாயிகள் முன்பதிவு செய்து மணிக்கு 300 ரூபாய் செலுத்தி தங்கள் தேவைக்கேற்ப உழவு செய்து வந்தனர். இந்நிலையில் 13 டிராக்டர்கள் வேறு மாவட்டத்திற்கு அனுப்பப்பட்டது. இதனால் சரியான நேரத்திற்கு உழவு செய்து சாகுபடியை தொடங்க முடியவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் தனியார் டிராக்டர்களை கொண்டு அதிக வாடகை கொடுத்து உழவு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளனர். இதுகுறித்து கடந்த ஒரு வார காலமாக விவசாயிகள் முறையிட்டும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சில வண்டிகளை வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதுவே அதிர்ச்சியான சூழ்நிலை எங்களுக்கு. இன்னும் இருக்கிற வண்டியையும் அனுப்புகின்ற சூழ்நிலை வேளாண் பொறியியல் துறை செய்வதை மிகப்பெரிய அளவுக்கு விவசாயிகள் மன கஷ்டப்படுகிறோம். ஆனால் நம் மாவட்டத்தில் 2 மந்திரிகள் இருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த வண்டிகள் போக விடாமல் தடுத்து புதுக்கோட்டை விவசாயிகளை காக்கிறதற்கு செய்வார்கள் என்று நம்புகிறேன். அதனால் வண்டிகளை அனுப்பாமல் ஆன்லைன் மூலியமாக கட்டி கவர்மெண்ட் மூலியமாக எங்களுக்கு மணிக்கு தொகையை நிர்ணயித்து வண்டி வைக்க வேண்டும், வண்டி வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள். டிராக்டர் அனைத்தையுமே என்ன பண்ணுறாங்கனாக்கா வெளி மாவட்டங்களுக்கு கொடுத்து அனுப்பி விட்றாங்க. இந்த ஒன்றியத்துக்கு உள்ள அனைத்து ஊராட்சிகளுக்கும் வண்டி கிடைக்காம விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னாக்கா இந்த வேளாண்மை துறையில் கொடுக்குற வண்டி வாடகை 500 ரூபா மட்டும்தான். வெளி ஆட்கள் வண்டி கொண்டாந்து ஓட்டினாங்கன்னா 1200 ரூபா கேட்குறாங்க, படி கேட்குறாங்க, அது கேட்குறாங்க. அப்படிங்கிற விவசாயி யாருமே கொடுத்து விவசாயம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த வண்டிகளை புதுக்கோட்டை மாவட்டத்திலே பயன்படுத்தணும். புதுக்கோட்டை மாவட்டத்தை விட்டு ஏற்கனவே ஒரு 13 வண்டி வெளியாக இருக்குங்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த தகவல் எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக விவசாயிகளும் சொல்லியிருக்காங்க, மற்றவங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மீண்டும் உருவாக்காமல் அனைத்து வண்டிகளையும் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கே புதுக்கோட்டை ஒன்றியத்திற்கே பயன்படுத்தி அனைத்து கிராம மக்களுக்கு பயன்படும் வகையில் விவசாயத்தை பெருக்குவதற்கு உறுதுணையாக இருந்து வேளாண்மை துறை செயல்பட வேண்டும் என்று உயர்திரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவு பிறப்பிக்க வேண்டுமாய் மிக தாழ்மையோடு விவசாயிகளின் சார்பாக மிக பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன்.